ஒரு கடைசி படம் விஜய்க்கு இப்போ ஜனநாயகனுக்கு டிக்கெட் புக்கிங்ல இருந்து எல்லாம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி பார்க்கும்போது ஒரு வசூல் ரீதியாகவும் ஒரு பெரிய சாதனை படைக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜனநாயகன். ஆனால் இதில் சம்மந்தமே எல்லாம் நல்ல கண்டென்ட் பராசக்தி அப்படின்னும் போது அந்த படம் வரும்போது தனியாக வந்தால் அதோட வசூல் நம்ம பார்த்துடலாம். பட் சேர்ந்து வரும்போது இது பெரிய பாதகமாக இருக்கும்ல சார் வசூல் ரீதியாக பார்த்து? இல்லை, எனக்கு தெரிஞ்ச சிவகார்த்திகனுக்கே மறுபடியும் வந்து ஒரு தொந்தரவு ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் சிவகார்த்திகனுடைய வளர்ச்சி இண்டஸ்ட்ரியில் முக்கால்வாசி பேருக்கு வந்து எரிச்சலை உண்டாக்கிருக்கு. அதுவும் அமரன் ஓடினதுலேருந்து இன்னும் காண்டாயிட்டாங்க. அதை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் சிவகார்த்திகேயன் தொந்தரவு பண்ணுவோம் அப்படின்னு அதுவும் ஒரு நீங்கள் சொல்கிறது தான் வந்து இந்த படம் தனியாக வந்ததுன்னு வச்சுங்க பராசக்தி. உண்மையிலே அது ஒரு லெவல் ஒரு இந்தி எதிர்ப்பை பேச போகிற உள்ள ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி, அதர்வா, இப்படி இவங்கெல்லாம் இருக்காங்க. ஒரு முக்கியமான படமாக இருக்கும். சுதாகராவோட படம் அமரன் மாதிரி இந்த படமும் பெரிய அளவில் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக மாறும். இதை கொண்டு போய் ஏன் பொங்கலுக்கு அடுத்தோன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி 1100 ஸ்க்ரீன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கும்பொழுது ஒரு விஜயோட கடைசி படம் ஜனநாயகன் வருதுன்னா ஒட்டு மொத்தமாக அந்த முதல் காட்சி முண்டி அடிச்சுட்டு போய் பார்ப்பாங்க. அது கண்டிப்பாக அரசியல் இருக்குது. அதில் கண்டிப்பாக அரசியல் இருக்குது.